அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மானாமதுரையில் மதுபோதையில் அரிவாளால் வெட்டி இருவரை கொல்ல முயன்ற சம்பவத்தில் போலீஸ் பிடியில் இருந்தவர் திடீரென்று மூச்சுத்திணறலால் உயிரிழந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேஷ். மகேஷ், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? மானாமதுரையில் 6ஆம் தேதி நள்ளிரவில் இருவரை வாளால் வெட்டிய வழக்கில் இருவரை கைது செய்த நிலையில் அதில் ஒரு கைதி ஆகாஷ் திலீசன் என்ற கைதி தற்பொழுது இறந்ததாக ஒரு தகவலானது வெளியாகி உள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே காலனியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் நள்ளிரவில் ஜீவா நகரை சேர்ந்த ஜெயக்குமார், ஆதனூரை சேர்ந்த அழகர் ஆகியோர் பட்டாக்கத்தி மற்றும் அரிவாளால் இருவர் தாக்கிய சம்பவ வழக்கில் ஆகாஷ் திலீசன் மற்றும் குணா என்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். இதில் மானாமதுரை போலீசார் பிடிக்க முயன்ற போது ஆகாஷ் திலீசன் என்ற நபர் மேலப்பசிலை மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்து தப்ப முயன்றதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அப்போது அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டு மானாமதுரை அரசு மருத்துவமனை மற்றும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷ் திலீசன் என்பவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி மதுரை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மானாமதுரை போலீசார் ஆகாஷ் திலீசனை விசாரணையின் போது ஏதேனும் துன்புறுத்தி கொண்டதாகவும் உறவினர்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டுள்ளது. விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.